வெல்கம் டு ஆன்லைன் பழகு. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஆன்லைனில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க முடியும்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் SETC பஸ் புக்கிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடி ப்ளஸ் பஸ் புக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வழக்கம் போல் உங்களோட கூகுள் சர்ச் விண்டோவில் போயிட்டு SETCன்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வர லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு SETCயோட ஹோம் பேஜுக்குள்ளே போயிடும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லாகினோட பாக்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய யூசர் நேம் மோஸ்ட்டாக மெயில் ஐடியாக ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் மறக்க மாட்டீங்க. உங்களுடைய பாஸ்வேர்ட் இதில் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 25 லெட்டர்ஸ் வரைக்கும் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ஒன்லி ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நியூமெரிக் நம்பர்ஸ் தான், சிம்பிள்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தது உங்களுக்கு சீக்ரெட் கொஸ்டின் ஒன்று செலக்ட் பண்ண சொல்லும். அந்த சீக்ரெட் கொஸ்டின் ப்ளஸ் அதுக்கான ஆன்சரை டைப் பண்ணிக்கோங்க. அந்த சீக்ரெட் கொஸ்டின் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை ரெக்கவரி பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்ததாக லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேம் கேட்டிருக்கும். அங்கே உங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துருங்க. ரைட் சைடில் உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்கும். இந்த ஃபுல் நேமுக்கு கீழே டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இருக்கும். அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடிக்கு கீழே மேரிடைல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கும். சிங்கிள்னா சிங்கிள்னு செலக்ட் பண்ணுங்கள், மேரிட்னா மேரிட்னு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே அட்ரஸ் செக்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரீட்டு, சிட்டி அல்லது டவுன், ஸ்டேட், கண்ட்ரி, போஸ்டல் கோட், ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் இதெல்லாம் கேட்டிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அக்ரி டேர்ம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அந்த ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய ஐடி ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி SETC ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு மட்டும் பார்த்துருக்கோம். நம்ம அடுத்ததாக SETCயோட புக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ SETCயோட லாகின் பேஜ், அதாவது அதோட ஹோம் பேஜுக்குள்ளே நம்ம போயிட்டு நம்மளோட யூசர் நேம் ப்ளஸ் பாஸ்வேர்ட் ரெண்டையுமே டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் நீங்கள் எங்கேருந்து எங்கே போகணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அதாவது ஃப்ரெம்மில் நீங்கள் எங்கேருந்து கிளம்ப போகிறீங்க, டூவில் எங்கே இறங்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே ஜேர்னி டேட், அதாவது எந்த தேதியில் நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்கன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே அடல்ட்ஸ் எவ்வளோ, அதில் மேல்ஸ் நம்பர் எவ்வளோ, ஃபீமேல் நம்பர்ஸ் எவ்வளோ, சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர், அதில் மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ அப்படிங்கிற கவுண்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் என்ன மாதிரியான சர்வீஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சர்ச் அவைலபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான பஸ் எல்லாமே வந்திருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த பஸ்ஸு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண உடனே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சீட் செலெக்ஷனுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்கான இடம் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்கப் பாயிண்ட், ட்ராப் பாயிண்ட், நம்பர் ஆஃப் சீட் இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே கீழே பேசஞ்சர்ஸோட நேமு, ஏஜு, அவங்க அடல்ட்டா சைல்டா, அவங்க மேலா ஃபீமேலா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே மெயினாக யார் பேசஞ்சரோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஐடி கார்டு மட்டும் கேட்கும். என்ன ஐடி கார்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார், ஓட்டர் ஐடி இதில் ஏதோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட நம்பரையும் பக்கத்தில் டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க. உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பரை மட்டும் மறக்காமல் டைப் பண்ணிவிடுங்க. இப்போது சீட் செலெக்ஷன் பார்ப்போம். சீட் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து கண்டக்டரோட சீட்டு, எல்லோ வந்து லேடிஸுக்கான சீட்டு, ப்ளூ ஏற்கனவே புக்குடாக இருக்க சீட்டு, ஒயிட் வந்து அவைலபிளாக இப்போ இருக்க சீட்ஸு. இதில் நமக்கான சீட்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு சின்ன விண்டோ மேலே ஓப்பன் ஆகும் உங்கள் ப்ரௌசரில். அதில் ஓகேன்னு கிளிக் பண்ணுங்கள். எல்லாம் செக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுங்க. நீங்கள் பேமெண்ட் கேட்வே முடித்தோடனே நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கான டிக்கெட் ரெடியாக இருக்கும். அது உங்களுக்கான மெயிலையும் உங்களுடைய மொபைல்லையும் மெசேஜாக வந்திருக்கும். இன்றைக்கி நம்மளோட ஆன்லைன் பழகு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா SETC பஸ்ஸோட யூசர் நேம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் SETCயில் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். கண்டிப்பாகவே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வர்ற நிகழ்ச்சிகளில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஆன்லைனில் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது அஸ்வின். பாய்.